மகர ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 எப்படிப்பட்ட ஒரு வருடமா இருக்க போகுது? என்ன நடக்க போகுது? காலபுருஷ தத்துவத்துக்கு 10வதான கர்மம் ஸ்தானத்துக்கு இருக்கக்கூடிய மகர ராசி நேயர்கள். ம். அவங்களுக்கு பொதுவாவே இந்த கர்மா அப்படிங்கிற ஒரு பயம் உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். ஐயோ! நம்ம இது பண்ணா தப்பாயிடுமோ? இது பண்ணா தப்பா நம்ம இப்படி பண்ணக்கூடாது. ம். ரொம்ப நியாயத்துக்கும், ரொம்ப தர்மத்துக்கும் அவங்களுக்கு ஒரு இயல்பா எப்படி நான் தனுசுக்கு எண்ணத்துக்கு சொன்னனோ, ம். ம். 10வது ராசியா இருக்கிறதுனால இவங்களுக்கு ஒரு தாட் பதட்டம். ப்ராசஸ் ஐயோ! இப்படி பண்ணா தப்பு. பாவ புண்ணியம் பார்க்கக்கூடிய ஒரு ராசியா இருப்பாங்க. அதுலயும் அந்த உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இல்லாமல். ஏன்னா அவிட்டம் மகரத்திலயும் உண்டு, கும்பத்திலயும் உண்டு. திருவோணம் சந்திரனோட ராசி, உத்திராடம் சூரியனோட ராசி. அந்த நடுப்புற இருக்கக்கூடிய சந்திர ராசி ரொம்ப சாஃப்ட்டா இருப்பாங்க. உத்திராடம் 60-70% சொல்லலாம். ம். ஸோ அந்த மாரி நேயர்களுக்கு ஒரு நல்லதையே நடக்கக்கூடிய அவங்க கர்மாவே பார்த்து பார்த்து பண்றதுனால அவங்களுக்கு எப்போதுமே நல்லது மட்டும் தான் நடக்கும். அவங்களுக்கு என்ன கவலையே பட வேண்டாம். உன்னோட அடுத்த 6 மாசத்துல குரு பகவான் உச்சம் பெற்று அவங்க ராசியவே பார்க்க போறாரு. இதுக்கு மேல என்ன வேணும்? குரு கவசம் மாரி நேர் பார்வை. அப்புறம் அவங்களுக்கு வேற என்ன வேணும்? அதுக்கு அடுத்தது இருந்தாலும் 6க்கு அதாவது 8க்கு போலாம். அஷ்டமத்துல குரு போனா கூட, அவங்களுக்கு 3ஆம் இடத்துல சனி இருக்கிறது, இப்ப தான் அவங்களுக்கு இந்த ஜென்ம சனி, இப்பல்லாம் 7 1/2 சனிலாம் முடிஞ்சது அவங்களுக்கு. ஸோ 3ஆம் இடத்துல சனி போனதுங்கிறது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வரவேற்பு. ம். 2ஆம் இடத்துல ராகு குடும்பத்தையும், விஷயத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் பண்ண தான் பண்ணும். ஆல்ரெடி அஷ்டமத்துல கேது கே இருக்காரு. கேது இருக்கிறதுனால ஒரு சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்க தான் இருக்கும். ஸோ ஆனா குரு பார்க்குற அந்த மகர ராசி ம். ஒரு உத்தமமான ஒரு விஷயமா குடுத்து, அடுத்த வருஷம் வரைக்கும் அவங்களுக்கு நல்லதையே செய்யணும். நல்லதையே செய்யறதுக்கு அவர் என்னெல்லாம் கொண்ட 3 மாசம் இருக்காரோ, திருப்பி வரப்போறாரோ, அதாவது அதிச்சாரம் முடிஞ்சு திருப்பி வரும்போது, இதெல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு 3 மாசம் கேப் இருந்தா கூட கெடுதல் பெருசா நடக்காது. நல்லது நடக்கக்கூடிய மகர ராசி நேயர்களுக்கு என்னைக்கும் நல்லதே என்று நடக்கும். அதனால பயந்துக்க வேண்டாம். அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிளஸ்ஸு சனி சனி பகவானோட வீடு அப்படிங்கிறதுனால, ஊர் எல்லை காவல் தெய்வங்கள். ம். சிவ வழிபாடு பண்ணலாம். ஆனா அத விட ம். ம். கா இது தேவி கருமாரி, ஆ சமயபுரம் மாரியம்மன், கருப்பண்ணசாமி இந்த மாரி தெய்வங்கள அவங்க வணங்கி வரும்போது, அவங்களும் எண்ணத்தோட ஆற்றல் நல்லா வச்சுக்கிட்டு, விநாயகர் வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாட முடிச்சுட்டு, அதோட சேர்ந்து இதையும் பண்ணி அம்மா, அப்பாவோட சந்தோஷத்தையும் பார்த்துக்கும்போது, அவங்க நல்ல எண்ணங்களே நடக்கும் என்று சொல்லி மகர ராசி நேயர்களுக்கு 2026க்கு என்னோட மிகப்பெரிய வாழ்த்துக்கள். சர்வம் புவனேஸ்வரி.